கேட்டு அதோட மட்டும் நிறுத்தாம அதுக்கு வழிகளும் சொல்றாரு. எண்ணங்களை மாத்தன்னு மட்டும் சொல்லாம நேர்மறையா சிந்திக்கிறதுக்கு 10 வழிகள் சொல்றாங்க. ஐயா சொல்ற 10 வழிகளை கடைபிடிச்சா நேர்மறையான சிந்தனைகள் வரும், பாசிட்டிவ் திங்கிங் வரும், வாழ்க்கையில கஷ்டம் வராது, லோ கான்பிடன்ஸ் போக மாட்டோம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. இத்தனையும் வேணும்னா நேர்மறையான சிந்தனை வேணும். ஸோ எண்ணத்தை கண்ணையான்னு ஒரு சினிமா நடிகர் கூட இருப்பார். எண்ணத்தை வாழ்க்கை, எண்ணத்தை படிச்சு, எண்ணத்தை எக்ஸாம், அப்படிலாம் நினைக்காத, நேர்மறையா யோசி, பாசிட்டிவா யோசி. எதா இருந்தாலும் என்னத்தை பண்ண போறோம்னு நினைச்சோம்னா எதை தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. முதல் பாயிண்ட் அவர் ஐயா சொல்றது, அந்த நேர்மறையான சிந்தனைக்கு 10 வழிகள்ல முதல் வழி ஐயா சொல்றது, தோல்வி வரும்னு பயப்படாது. தோல்வியை பத்தி யோசிக்காத. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நீ அப்படி நினைக்காத. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே தோல்வி அடையன்னு யோசிச்சுன்னா நீ எப்படி வெற்றி அடைவ? தோல்வியை நினைச்சு பயப்படாத. அதான் முதல் வழி நேர்மையான சிந்தனைக்குன்னு சொல்றாங்க, பாசிட்டிவ் திங்கிங்க்கு. உயர்ந்த எண்ணங்களை சப்போர்ட் பண்ணு, 2வது வழி. எண்ணம் உள்ளுவது உயர்வுள்ளன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கார். அதை ஐயா மீண்டும் வலியுறுத்துறார் 2வது வழியில. உயர்ந்த எண்ணங்களை கொண்டு வா. சும்மா சாதாரணமா குரூப் 4லயே செட்டில் ஆகாம நினைக்காத. அடுத்து குரூப் 2 போ, குரூப் 1 போ, யூபிஎஸ்சி போ அப்படின்னு உயர்ந்த எண்ணங்களை உன் மனசுக்குள்ள கொண்டு வான்றார். 3வது வழி, எதுக்கு எடுத்தாலும் பதட்டமாகாது, அடுத்தவங்களை குறை சொல்லாத. 2 சேர்த்து 3வது வழியா சொல்றான். எதுக்கு எடுத்தாலும் பதட்டம். நம்ம ஐயோ எக்ஸாம் வருதே, நம்மளால முடியுமா, இந்த பதட்டமே நம்மளாம் இதுக்கு லாய்க்கா இதெல்லாம் படவே படாதன்ற. பதட்டமே படாத. இதில் அடுத்தவங்களை குறை சொல்லாத. நம்ம எப்போ பார்த்தாலும் எக்ஸாம்ல தோத்துட்டு நான் அவனால தான் தோத்தேன், இவனால தான் தோத்தேன், அதால தான் தோத்தேன், இதால தான் தோத்தேன்னு அடுத்தவங்களை என்னைக்குமே குறை சொல்லாத. இதுதான் 3வது வழிங்கிறார். இதில் ஒரு பெரிய நடிகரை தொலைக்காட்சி பேட்டியில ஒருத்தங்க பேட்டி எடுக்கிறாங்க. அப்படி பேட்டி எடுக்கும்போது நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களே, என்ன வழி, நீங்க அதுக்கு என்ன கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நடிகர் பேட்டி கொடுத்துருக்காரு. காலையில எழுந்த உடனே நான் எனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுப்பேன், இன்னைக்கு பொழுது ஃபுல்லா நான் மகிழ்ச்சியா தான் இருப்பேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியா வச்சுப்பேன் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து அதன்படி செயல்பட பார்ப்பேன், அதனால நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு சொல்லி ஒரு பேட்டி, அந்த பேட்டி நடிகரோட பேட்டியும் புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்காங்க ஐயா. ஸோ மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது ஒரு வழி சொல்றார். மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் அனுபவிங்கன்றார். சந்தோஷமா இருக்கிறத ஃபீல் பண்ணுங்கிறாரு. அப்படியே உட்காந்துருக்காம சந்தோஷமா இருக்கிறத ஃபீல் பண்ண. இன்னைக்கு 4 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டியா, இன்னைக்கு டாக்டர் அமல்ராஜ் ஐபிஎஸ் தெரிஞ்சுக்கிட்டியா, அந்த மன மகிழ்ச்சியை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்கிறார். இன்றைய நிகழ்ச்சியை, இந்த நிமிடத்தை, இந்த நொடிய மன மகிழ்ச்சியோட மனநிறைவோட அதை ஏத்துக்கிட்டு அனுபவி, சந்தோஷமா இரு அப்படிங்கிறாரு. இதான் நேர்மறையான சிந்தனைக்கு இன்னொரு வழி. 4வது வழி. 5வது வழியா கவலையை விட்டுருங்கிறார். கவலையே படாதங்க. நமக்குள்ளே சொல்லிக்க சொல்றார், என் கவலை என் கட்டுப்பாட்டில் உள்ளது, நான் நினைத்தால் என் கவலையை மாற்ற முடியும், என் கவலை என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு எழுதுறார். அப்படித்தானே? நம்ம கவலை நமக்கு தானே, நம்ம கண்ட்ரோல் தானே, நம்ம கவலையை மாற்றக்கூடியது நம்மளுடைய எண்ணங்கள் தானே. இதெல்லாம் டீட்டெயிலாக எழுதுறாரு. நான் கிளிம்சஸ் தான் சொல்றேன். ரொம்ப அற்புதமா எழுதுறாரு. நமக்குலாம் ரொம்ப அவசியமான புக்கு, நான் உள்படவே. புரியுது இல்லையா? அப்போ கவலை இருந்தாதான் பல கஷ்டம். கவலையை தூக்கி எறிங்கிறாரு, நேர்மறையான சிந்தனை வருங்கிறாரு. கவலை தரக்கூடிய சூழலை ஒதுக்கிருங்கிறாரு. யாராவது உங்க கூட சோகமா இருந்தா அவங்க கூட சேராதங்கிறாரு. எவனா சந்தோஷமா இருந்தா அவங்க கூட இரு. உங்க கூட சோகமா வருது, என்ன தேவை படிச்சு இதெல்லாம் விளங்காதியா அப்படின்னா அவங்க கூட இருக்காத, வெளியில வா அப்படிங்கிற. வெளியில வா, சந்தோஷமா இருக்கு. கவலை எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டு என்ன பண்ண போறங்கிறார். இதான் நேர்மறையான சிந்தனைக்கு அடுத்த வழி. புரியுது இல்லையா? அடுத்த முக்கியமான ஒன்று, உங்க மேல நம்பிக்கை வை. உன் மேல நம்பிக்கை வை. அடுத்தவெல்லாம் நம்பிக்காத, உன் மேல நம்பிக்கை வை. உன் மேல நம்பிக்கை இல்லாம நீ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு கேட்கிறார். உன் மேல இருக்க நம்பிக்கை உனக்கு முக்கியம் இல்லையா? நீயே ஜெயிப்ப, நீ நம்பாம வேற யார் நம்ப முடியும்? நீ ஜெயிப்ப, நீ தானே முதல்ல நம்பணும் அப்படிங்கிறார். உன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லாம எப்படியா ஜெயிக்க முடியும் நீ அப்படின்னு கேட்கிறார். ரொம்ப ரொம்ப ஆணித்தரமா கேட்கிறார். இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா நல்ல மனமாற்றம் ஏற்படும். புரியுதுல? நான் கிட்டத்தட்ட முழு புக்கையும் படிச்சுட்டேன். எனக்கும் ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. புரியுதா இல்லையா? வறண்ட பாலையில்